சிறப்பு செய்தியை வழங்குபவர்கள் ஸ்ரீபாமா மருத்துவமனை. அக்கறையான கவனிப்பில் ஆரோக்கியமான வாழ்வு. போர் வீரர்களே நமது கண் இமைகள். திண்டுக்கல் சீனிவாசன் பேட்டி. அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நடத்திய இரத்த தான முகாமில் பங்கேற்பு. அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு கழகம் சார்பில் மாவட்ட கட்சி அலுவலகத்தில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை அதிமுக பொருளாளரும் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் முன்னாள் அமைச்சரும் கழக துணை பொதுச் செயலாளருமான நத்தம் இரா விஸ்வநாதன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திண்டுக்கல் சீனிவாசன் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். அப்போது பேசிய அவர், அமைச்சர் ஐ. பெரியசாமி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாக கூறிய கருத்துக்கு பதிலளித்தார். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு 100க்கு 100 சரி இல்லை. எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை, மது விற்பனை, கற்பழிப்பு என குற்றச்செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. முதலமைச்சரும் அமைச்சர்களும் தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லை என்று கூறிக்கொண்டு இருக்கின்றனர் என சாடினார். மேலும் விலைவாசி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, குப்பை வரி உயர்வு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் தமிழகத்தில் நிலவுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தற்போதைய போர் சூழல் குறித்து பேசிய திண்டுக்கல் சீனிவாசன், இந்திய தேசம் ஒன்று என்கின்ற நிலையில் மற்ற விஷயங்களை போர் முடிந்த பின்பு பேசிக்கொள்வோம் என்றார். சமீபத்தில் ராணுவ வீரர்கள் குறித்து செல்லூர் ராஜு பேசிய கருத்து தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த திண்டுக்கல் சீனிவாசன், போர் வீரர்களை எங்களது கண் இமைகளாக கருதுகிறோம். உயிர் தியாகம் செய்து நாட்டை காக்கின்ற வீரர்களை மதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம் என எடப்பாடி பழனிசாமி கூறிய கருத்துதான் எங்களது கருத்தும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். சிறுபான்மை மக்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி பாதுகாப்பாக இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறிய கருத்துக்கு பதிலளித்த அவர், சிறுபான்மை மட்டுமல்லாமல் பெரும்பான்மை மக்களுக்கும் உறுதுணையாக இருப்பது அதிமுக தான் என்று கூறினார். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்த பின்புதான் 100 நாள் வேலை திட்டத்திற்கான பணம் விடுவிக்கப்பட்டது என்பது தவறு என சிபிஎம் சண்முகம் கூறியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த திண்டுக்கல் சீனிவாசன், எதிர்க்கட்சிகள் கம்யூனிஸ்டுகள் சொல்வது அனைத்தும் பொய். இத்தனை நாட்கள் நடக்காததை எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை நேரில் சந்தித்து 100 நாள் வேலை திட்டம் மற்றும் தமிழகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலுவைகள் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் பேசிய பின்புதான் தீர்க்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகள் சொல்வது அனைத்தும் மக்களை ஏமாற்றுகின்ற செயல் என கடுமையாக விமர்சித்தார். இருக்கிற எங்கள் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுச் செயலாளருடைய வேண்டுகோளை ஏற்று எந்தவித ஆடம்பரம் இல்லாமல் குருதிக்குடை இரத்த தானம் வழங்குகிற நிகழ்ச்சியை கிழக்கு மேற்கு மாவட்டங்களின் சார்பில் மாண்புமிகு கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் நாங்களும் இங்கே மாவட்ட செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் மருதராஜ் அவர்கள், தேன்மொழி எம்எல்ஏ மட்டுமல்ல நிர்வாகிகள் அத்தனை பேரும் சேர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் சொல்லியபடி அங்கே போர் பதட்டம் தனியாமல் இருக்கிற காரணத்தினாலே மக்களுக்கு செய்ய வேண்டிய அன்னதான பிரச்சனைகள், மருத்துவ நிகழ்ச்சிகள், மக்களுக்கு எந்தெந்த வகையில் உதவ முடியுமோ அந்த நிகழ்ச்சிகளை எந்தவித ஆடம்பரம் இல்லாமல் மக்களுக்கு செய்கின்ற பொதுச் செயலாளருடைய அன்புகளை ஏற்று மிக சிறப்பாக 2 மாவட்டங்களின் சார்பில் இந்த இரத்த தான முகாம் இப்போது முடிந்திருக்கிறது. அடுத்த அன்னதானம், கோவிலில் அங்க சிறப்பு நிகழ்ச்சிகள், மற்ற உடல் ஊனமற்றவர்களுக்கு அன்னதானம் வழங்குதல், பல நிகழ்ச்சிகள் இருக்கிறது. எனவே நிகழ்ச்சி நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு விடுங்கப்பா, போங்கப்பா, நீ ஒரு மோதல் அடுத்த ஊர்ல வச்சு
நீ கேட்க போலாம்ப்பா போலாம்ப்பா. அப்புறம் அடுத்து என்னது சட்ட ஒழுங்கு வந்து தமிழ்நாட்டில் நல்லா இருக்கு அப்படின்னு ஐபிடிஎஸ் அமைச்சர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு 100க்கு 100 இல்லை. எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பது, மது விற்பது, கற்பழிப்பது, இது போன்ற நிகழ்ச்சி நாளுக்கு நாள் நடந்து கொண்டிருக்கிறது. அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், மற்றவர்கள் தான் சட்டம் ஒழுங்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரச்சனையே கிடையாது. விலைவாசி உயர்வு, மின்சார உயர்வு, குப்பை வரி உயர்வு, அத்தனை பிரச்சனைகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் போர் நடக்கிற சூழலில் இந்திய தேசம் ஒன்று என்கிற நிலையிலே மற்ற விஷயங்களை மற்ற நேரங்களில் போர் முடிந்த பிறகு பேசிக்கொள்வோம். சட்ட ஒழுங்கு இல்லை. செல்லூர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, வீரர்களை பாராட்டுங்கிற அவசியம் கிடையாது, அமைச்சர்களை பாராட்டணும். அவங்க தான் இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் பயன்படுத்தி இந்த மாதிரி ஏவுகணைகளை பண்ணி தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அது நீ இப்படி பார்க்குறீங்க? போர் வீரர்களை எங்களுடைய கண்ணின் இமைகளாக கருதுகிறோம் என்று சொல்லி அந்த நம்முடைய உயிர் பலியை செய்து இந்த நாட்டுக்கு தியாகம் செய்கின்ற போர் வீரர்களை நாங்கள் மதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம் என்று தமிழ்நாட்டினுடைய அதிமுக கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொன்ன கருத்து தான் எங்களுடைய கருத்து. சிறுபான்மையினர் மக்களுக்கு வந்து பாதுகாப்பா இருக்க ஒரே அரசு திமுக தான். இது ஆளுகின்ற கட்சி அவர் சொல்லுவது சிறுபான்மை மக்கள் இல்லை, பெரும்பான்மை மக்களுக்கும் உறுதுணையாக இருப்பது அனைத்து இந்திய அதிமுக கழகம் தான். அது எடப்பாடி பேட்டி கொடுக்கும்போது 100 நாள் வேலைக்கு வந்து அமித்ஷா பார்த்து பேசுனேன், அதனால பணம் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாரு. அதே சண்முகம் என்ன சொல்ற, சிபிஎம் மாநிலத்தில் சண்முகம் என்ன சொல்றாருனாக்க, நாங்க போய் சிஎம் பார்த்தோம்னாக்க நாங்க பாட்டு வந்து இந்த கோரிக்கை நாங்க வச்சிருக்கிறோம், அதனால அவர் வந்து செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாரு, இல்லை பதில் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா திடீர்னு வந்து பணம் ரிலீஸ் பண்ணதுக்கு பின்னாடி நான் சொன்னதுக்கு பின்னாடி பணம் ரிலீஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்களா? அதை பத்தி என்னன்னு எதிர்கட்சிகள் கம்யூனிஸ்ட் உட்பட சொல்வது அத்தனை பொய். இத்தனை நாள் நடக்காததை மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் நேரில் சந்தித்து 100 நாள் வேலை திட்டம், மற்ற தமிழகத்தினுடைய நிற்கின்ற நிலுவைகள் அத்தனை பிரச்சனை சொன்னதுக்கு பிறகுதான் தீர்த்திருக்கார் என்று பப்ளிக்காக பத்திரிகை நிருபர்களிடமே எடப்பாடி சொல்லியிருக்கிறார்கள். எனவே எதிர்கட்சிகள் சொல்வதெல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற செயல். அதெல்லாம் மற்ற பிரச்சனைகள் இப்ப தேவையில்லை. நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.